ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அழகேசன் வழங்கிட கேட்கலாம். அழகேசன், வணக்கம். முருகனுடைய அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் பழனி முருகன் கோவில். இங்கு நடைபெறக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் எவ்வளவு பக்தர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள்? இதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரம் அழகேசன். பழனி பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர தேரோட்டம் பழனி அடிவார கிரிவல பாதையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய பங்குனி உத்திர திருவிழாவானது நேற்று 6ஆம் நாளான நேற்று முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணத்துடனும் மற்றும் இன்று பங்குனி உத்திர திருவிழா முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து அரோகரா கோஷத்துடன் முருகனை தரிசித்து வருகின்றனர். அதாவது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திர திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது முருகனின் திருமேனி வெயில் காலத்தில் அதிகமாக வேர்ப்பது ஐதீகம். அதனால் அவர்களை குளிர்விப்பதற்காக பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொடுமுடி, சண்முக நதி, பல்வேறு புனித ஆறுகளிலிருந்து தீர்த்தங்களை எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகமாக மக்கள் வழிபாடு செய்வர். அந்த நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட நிகழ்ச்சியை பல்வேறு பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டு இழுத்து வருகின்றனர். மேலும் இந்த திருத்தேர் நிகழ்ச்சியை கோவில் இணை ஆணையர் மற்றும் அறங்காவல் குழு தலைவர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினர் தேரை வரம்பிடித்து இழுத்து வருகின்றனர். மேலும் தேரோட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அழகேசன். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.